ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரேவதி கார்த்தியை பெரிய முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்காக ஒருத்தங்களை பார்க்க போயிருப்பாங்க. அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆஸ்திரேலியா போக முடியும் அப்படின்னதும் இது சம்மந்தமாக ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கார்த்திக்கிட்டே பேச முடிவெடுக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் எப்படியாச்சும் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரியிலிருந்து குடும்பத்தோட கோவிலுக்கு கொண்டு போகிறதா கார்த்திக் பஞ்சாயத்தில் வச்சு வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம மயில்கிட்ட சொன்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறப்பா வா அப்படின்னுட்டு மயில் சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. இப்படி போகணும் அத்தை, நம்மளை அவமதிக்கிற மாதிரி பேசுகிற அத்தை கிழவி, அதனால் அந்த கிழவிக்கு பதிலடி கொடுக்குற ஆட்டம் நாம் போயே ஆகணும் அப்படின்னதும் முடியாது. இங்கே பாருங்கள், இனி அந்த கிழவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே யாருமே இங்கே பேசவே கூடாது அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ராஜராஜனும் இங்கே பாருமா சாமுண்டீஸ்வரி, நம்ம கார்த்திக் நம்ம ராஜா ரேவதியோட கல்யாணமும் நல்லபடியாக நடந்துருச்சு. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடந்தா நீ ஒரு வாட்டி அங்கே போகிறதான் அனுமதிச்சில, அதான் மாப்பிள்ளையும் பொண்ணும் விருந்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கல்ல. இதுக்கப்புறமா அந்த கிழவி பேச்சே எடுக்கக்கூடாது. இந்த வீட்டில் இருந்து ஒருத்தங்க கூட கோவிலுக்கு போகவும் கூடாது அப்படின்னதும் இங்கே பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி கண்ணா பின்னான்னு கத்திட்டு உள்ளே போய் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் ஒரு மயிலும் நாம் போட்ட பிளான் இப்படி சொதப்பிடிச்சே மச்சான் அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரி வளமையாக தூக்குற அந்த பொருளை எடுத்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி ரூமுக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இப்போ நீங்கள் பாட்டி ஊரில் நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு அப்பா கூட போகணும், அதே மாதிரி நம்ம குடும்பம் எல்லாரும் போகணும். அதுக்கு இப்போ சம்மதிப்பீங்களா இல்லையா அப்படின்னதும் ரேவதி முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காத, யார் என்ன பேசினாலும் இந்த விஷயத்தில் என்னால் நான் சம்மதிக்கவே முடியாது அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி வச்சுக்கிற அந்த பொருளை எடுத்து அவங்களோட தலையில் வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மட்டும் இப்போ சம்மதிக்கலைன்னு சொன்னால் இங்கே நான் சுட்டுட்டு இல்லாமல் போயிடுவான் அப்படின்னதும் ரேவதி என்ன பண்ணிகிட்ருக்க, முதல்ல அதை கீழே போடு. இல்லைம்மா, நான் மிரட்டலை, நிஜமாக தான் சொல்கிறேம்மா. அப்பா நாம் எல்லாரும் குடும்பத்தோட கோவிலில் நடக்க போகிற கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்கிறோம். அது வரைக்கும் இது என் கையில் தான் இருக்கும், இல்லையா அடுத்த நொடியனா இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு அந்த இடத்துல மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி ஒழுங்கு மரியாதையா அதை கொடு அப்படின்னதும் நடுக்கோல்ல வச்சுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த பேரும் ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே போடு அப்படின்னதும் முடியாது. ரேவதி ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏமா சாமுண்டீஸ்வரி என்னாச்சு அப்படின்னதும் எங்க அவ கோவிலுக்கு போகலன்னா இப்படி உங்களை அனுப்பியும் வைக்கலன்னா இல்லாமல் போவேன்னு மிரட்டிட்டு இருக்கா அப்படின்னதும் ஐயோ இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயமா, தயவு பண்ணி கீழே போடுமா அப்படின்னு ராஜராஜே கெஞ்சிட்டு இருக்காங்க. இல்லைப்பா முடியாது, இங்கே பாருங்க எத்தனை நாளைக்குப்பா நீங்களும் பாட்டியை பிரிச்சிருக்கிறது, அதெல்லாம் முடியாது. கும்பாபிஷேகத்துக்காச்சும் நம்ம குடும்பத்தோட எல்லாரும் போகணும், அதுக்கு அம்மா சம்மதிக்கும் வரைக்கும் நான் இதை எடுக்க மாட்டேன் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க. முட்டாள்தனமாக பேசாத ரேவதி, அந்த கிழவிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ இப்போ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க, அதுக்காக அப்பா கொடுத்த வாக்கு காப்பாற்ற வேணாமாமா. கும்பாபிஷேகத்துக்கு போயே ஆகணும். உங்கள் பொண்ணு முக்கியமா இல்லை உங்கள் வரட்டு கௌரவம் முக்கியமானு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மயில் எல்லாரும் ஆஹா நாம தேவையில்லை, நம்ம ரேவதி மட்டும் போதும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அத்தை பாருங்கத்த ரேவதி தப்பான முடிவெடுக்க போகிறா, அதனால் வேறு வழி இல்லைத்த, இந்த ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்தே ஆகணும் அத்தை அப்படின்னதும் ஆமாம்மா ப்ளீஸ்மா நாம் கோவிலுக்கு போகலாமா ப்ளீஸ்மா அப்படின்னு எல்லாரும் சொன்னதும் சரி. இங்கே பாரு ரேவதி, என் பொருளை வச்சு என்னையும் மிரட்டிட்டல, சரி இது ஒரே ஒரு வாட்டி தான், இதுக்கப்புறமா யாரும் வீட்டு பக்கம் போகவே கூடாது, புரியுதா அப்படின்னதும் உடனே ரேவதி சரிம்மா, இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாம குடும்பத்தோட எல்லாரும் போறோம், அது வரைக்கும் போய் வரும் வரைக்கும் இந்த பொருள் என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாத்தியா சிலம்பம், நல்ல வேலை, நாம எடுத்த முயற்சி வேஸ்ட் ஆயிட்டுன்னு நினைச்சோம், அப்பாடா நல்லபடியா நம்ம ரேவதி சம்மதம் வாங்க வச்சுட்டா அப்படின்னதோ ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம கார்த்திக்கும் இந்த பக்கம் மயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம
ரேவதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ராஜா கிட்ட வந்து நாம் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, வா போகலாம் அப்படின்னதும் எங்கே போகிறோம், இங்கே பாரு எனக்கு இங்கே இருக்கவும் பிடிக்கல, உன் கூட வாழவும் பிடிக்கல, இங்கே இருந்தால் கண்டிப்பாக நான் மென்டலி ஹெல்த் பாதிக்கப்பட்டுருவேன், அதனால் நாம் 2 பேரும் முதல்ல போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் வா அப்படின்னதும் ரேவதி நீ சொல்கிறது எனக்கு புரியல, திடீர்னு எதுக்கு, இங்கே பாரு நான் ஆஸ்திரேலியா கிளம்ப போகிறேன், அங்கே போகணும்னா விசா கிடைக்கிறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க, அதனால் நான் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறேன், வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணு அப்படின்னதும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு அந்த எசஞ்சி வந்து பார்க்குறதுக்கு வராங்க. ஆமாம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கார்த்திக் கேட்டதும் இங்கே பாரு துருதுருன்னு கேள்வி கேட்டுட்ருக்காத, எனக்கு உன்னையும் அம்மாவையும் பார்த்தா எரிச்சலாக இருக்குது, உன் கூட வாழவே பிடிக்கல, உன்னை பார்க்க எனக்கு கோபமாக வருது, அதனால தான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கான ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆஸ்திரேலியா போனால் 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் நம்ம நாட்டுக்கே வருவேன், அதனால இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நான் வந்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், அதுக்கப்புறமா தான் எனக்கு விசா கிடைக்கும், வா உள்ளே போகலாம் அப்படின்னதும் கார்த்தியும் எதுவும் பேசாமல் உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த சாரும் வந்து டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகேம்மா கொப்பியே இருக்கட்டும் நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னதும் கார்த்திக்கும் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா போகிறதுக்கே எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டாங்க. எப்படியாச்சும் ரேவதி ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்குள்ளே நம்ம கார்த்தி யாருங்கிற உண்மையை ஒன்று மயில் வந்து ரேவதி கிட்ட சொல்லணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் எப்படியாச்சும் நம்ம ரேவதி கிட்ட மகேஷ் மாயா அவங்க 2 பேரும் கெட்டவங்கன்னு சாமுண்டீஸ்வரி நிரூபிக்கணும். வாங்க வெயிட் பண்ணி